மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜெமிமாவுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா தகுதி பெற்றுவிட்ட நிலையில் இரண்டாவது அரையிறுதிப் போட்டி பலம் வாய்ந்த இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையே நவி மும்பையில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியன் அணி 49.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 338 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் தொடக்க வீராங்கனை லிட்ச்ஃபீல்ட் சதம் விளாசினார். தொடர்ந்து இமாலய இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீராங்கனைகளான ஷபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் சொற்ப ரன்களிலேயே ஆட்டமிழந்தனர். பின்னர் ஹர்மன்பிரீத், ஜெமிமா ரோட்ரிகஸ் இணை பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியின் ஸ்கோர் உயர வழிவகுத்தனர். 88 பந்துகளில் 89 ரன்கள் எடுத்திருந்தபோது ஹர்மன்பிரீத் ஆட்டமிழந்தார். அவரைத் தொடர்ந்து தீப்தி சர்மா, ரிச்சா கோஷ் முறையே 24, 26 ரன்களுக்கு ஆட்டமிழக்க மறுமுனையில் சிறப்பாக விளையாடி வந்த ஜெமிமா சதம் விளாசி அசத்தினார். இதனையடுத்து இந்திய மகளிர் அணி 48.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு இலக்கை எட்டி அசத்தல் வெற்றி பெற்றது. அணியை வெற்றி பெறச் செய்த ஜெமிமா கண்ணீர் சிந்தி சக வீராங்கனைகளுடன் வெற்றியை கொண்டாடினார். 127 ரன்கள் விளாசிய ஜெமிமா ரோட்ரிகஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை பெற்றார். முக்கியமான போட்டியில் முழு திறமையை வெளிப்படுத்தி விளையாடிய ஜெமிமாவை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். மகளிர் கிரிக்கெட் ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவின் 331 என்ற சேசிங்கே சாதனையாக இருந்த நிலையில் அதனை இந்தியா முறியடித்துள்ளது. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே இறுதிப் போட்டி வரும் 2ஆம் தேதி இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே நவி மும்பையில் நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.